ரிஷப ராசி குரு பெயர்ச்சி. ரிஷபம் கிருத்திகை 2ஆம் பாதம் முதல் ரோஹிணி மிருகசிரிஷம் 2ஆம் பாதம் முடிய ரிஷப ராசியிலிருந்து வருகிறது. ரிஷப ராசி அன்பர்களே, இந்த குரு பயிற்சி உங்களுக்கு என்னென்ன பலன்களை தரப்போகிறது என்பதை பற்றி பார்ப்போம். நீங்கள் நம்ம சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறவங்களா இருந்தால் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே பக்கத்தில் இருக்க பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிக்கோங்க. விரயத்தில் குரு சுப விரயமாக செலவு செய்ய பணமும் உங்களுக்கு வருகிறது. உங்கள் மனதில் எதையாவது போட்டு குழப்பிக்கொண்டு இருவர் மறுத்து பேசுவது போல மனம் இரண்டும் பேசுவதைக் கண்டு தூக்கமில்லாமல் பல இரவுகளில் நிம்மதியான தூக்கத்தை இழந்து வரும் ரிஷப ராசி அன்பர்களே, கணவன் மனைவிக்குள் வரும் மனவேதனைகளை எல்லாம் சரி என்று கடந்து போய்விட்டு கொடுத்தே வாழ்ந்து விடுவீர்கள். இதனால் தாய் தகப்பனார் அக்கா தம்பி என்ற உறவுகள் மீது பாசம் இருந்தும் அதற்கேற்றபடி பழக முடியாத குடும்ப சூழ்நிலையால் தினமும் மன வேதனைப்பட்டு உள் மனதால் நிம்மதியில்லாமல் வாழ்ந்து வரும் பாசக்கார ராசிக்காரரே, ரிஷப ராசி அன்பர்களே, இன்று வரை உங்களுக்கு என்னதான் நடந்து வருகிறது என்பதை பற்றி பார்ப்போம். கடந்த ஒரு வருடமாக லாபத்தில் சஞ்சரித்த குரு பகவானால் வேலை இல்லாமல் இருந்தோருக்கு வேலை கிடைத்தது. 20-30 வருடங்களாக பார்த்த வியாபாரத்தில் ஏற்பட்ட முன்னேற்றம், பண வருமானம் எங்கே நின்று விடுமோ என்று நினைத்தே கடந்த 2 வருடங்களாக மனக்குறைப்பட்டு வந்தோருக்கு சென்ற ஒரு வருடமாக பரவாயில்லை என்ற நிலை அமைந்துவிட்டது. அந்தந்த வயதுக்கு தகுந்த வருமானத்தை வளர்ச்சியை கண்டிப்பாக குரு பகவான் கொடுக்கிறார். புதிய வியாபாரம், புதிய தொழில், கைத்தொழில், வேலை என்று ஓரளவுக்கு பல பிரச்சனைகளிலிருந்து மீண்டு வெளிவந்த நிலையில்தான் ரிஷபராசிக்காரர்களுக்கு இருந்து வரும் நிலையில் தான் அடுத்து வரும் குரு பயிற்சி விரய குரு பயிற்சி ஆச்சே, எப்படி இருக்க போகிறது என்ற ஆர்வத்தில் நீங்கள் ரொம்பவே இருக்கீங்க. குரு பயிற்சி பலன்கள். மேச ராசிக்கு குரு பகவான் பயிற்சி ஆகின்றார். உங்களின் ரிஷப ராசிக்கு 6ஆம் இடமான கடன், பகை, நோய் ஸ்தான 11ஆம் இடமான லாபஸ்தான அதிபதி 12ஆம் இடமான விரயஸ்தானத்திற்கு பயிற்சி ஆகிறார். குரு 12இல் ராவணன் முடியிழந்து வீழ்ந்ததும் என்று புராதன சுவடி கூறுகிறது. அதாவது ராவணனின் ஜென்ம ராசிக்கு குரு 12இல் வந்தபோதுதான் போரில் தோல்வியுற்றான் என்று கூறுகிறது. குரு பகவான் புராண சுபகிரகம். இதிலிருந்து விரய செலவு வரும் என்று மட்டும் நமக்கு தெரிகிறது. ராவணனின் தவறான நோக்கத்தை தெளிய வைத்தார். 12இல் குரு என்றுதான் இதிலிருந்து நமக்கு கிடைக்கும் அனுபவ பாடமாகும். கெட்டதை திருத்தி புரிய வைப்பார். 12இல் குரு பகவான் எதையும் கொடுக்க பாத்தியப்பட்டவர். எதையும் எப்போதும் கெடுக்க மாட்டார், கண்டிப்பாக கொடுப்பார். வாத்தியார் ஓர் மாணவனை தலையில் கொட்டுகிறார் என்றால் அந்த மாணவனை புரிய வைப்பதற்காகத்தான் தவிர கெட்டவர் போல் ஆக்கிக் கொள்கிறார். ஏனென்றால் மாணவனின் நலன் மீது அக்கறை. இதே போலதான் 12இல் குரு விரயம் செய்வார் என்றால் சுப விரயம் செய்வார். ஏனென்றால் இவர் பூரண சுபகிரகம் ஆவார். 12இல் குரு என்னென்ன மாற்றங்கள் நடக்கப் போகிறது ரிஷப ராசி அன்பர்களுக்கு? 12ஆம் இடத்தில் என்ற அயன சயன போக ஸ்தானத்திற்கு வரும் குரு பகவான் அந்த ஸ்தானத்திற்கான ஆதிபத்தியத்தை முடிவில் கொடுப்பார். இதுவரையில் நீங்கள் அறியாமல் செய்துவிட்டு தொழில், வியாபாரம், வேலையில் நிம்மதி இல்லாமல் வேறு வழி இல்லாமல் எல்லாம் விதி எப்படியோ நடக்கிறது என்று நடந்து முடியட்டும் என்று வாழ்ந்தவர்களுக்கு நீங்கள் இருந்து வரும் பிரச்சனையை அதிப்படுத்தி உங்களுக்கு புரிய வைத்து தெளிய வைத்து மாற்றத்தை கண்டிப்பாக கொடுப்பார். ரிஷப ராசி அன்பர்களை ஏதாவது ஒரு வகையில் நல்ல வழி காட்டி சுற்றி இருப்போரை பற்றி புரிய வைத்து உங்களுக்கு வீடு மாற்றம், வேலை மாற்றம், வெளியூர் வெளிநாடு மாற்றம், உயர் பதவி மாற்றம், உங்களுக்குள் மனமாற்றம், கணவன் மனைவிக்குள் கடந்த 2-3 வருடங்களாக இருந்து வரும் அத்தனை பிரச்சனைகளையும் உங்களுக்கு துணிந்து நின்று போராடி ஜெயிக்கும் மன ஆற்றல் உங்களுக்கு சேர்வதை 12இல் குருவால் நீங்கள் உணர்வீர்கள். குரு பகவானின் பார்வை பலன்கள். குரு பகவானின் 5, 7, 9ஆம் பார்வைகள் உங்களின் ரிஷப ராசிக்கு 6, 8, 10ஆம் இடங்களை பார்ப்பதால் புதிய முயற்சிகளால் இருந்து வரும் அத்தனை கடன் பிரச்சனை, குடும்ப பிரச்சனைகளையும் 12இல் குருவால் முடித்து நிம்மதி பெறுவீர்கள். சிலருக்கு எதிர்பாராத வகையில் பெரிய வாய்ப்புகள், மாற்றங்களை குரு பகவான் தரப்போகிறார். அதாவது விபரீத ராஜயோகத்தை அள்ளி தரப்போகிறார். தொல்லை கொடுத்து வரும் பழைய கடன்கள் படிப்படியாக குறையும். ரிஷப ராசி அன்பர்களை மறுபக்கம் புதிய கடன்களும் கிடைக்கும். வீட்டையோ தொழில் ஸ்தாபனத்தையோ அடமானம் வைத்து கிடைக்காத கடன் இனிமேல் உங்களுக்கு கிடைக்கப் போகிறது. ரிஷப ராசி அன்பர்களே, வீடு, மனை, வாகனங்களுக்காக சுய விரய செலவுகள் உங்களுக்கு ஏற்படும். சிலருக்கு புதிதாக வீடு கட்டும் நிலை உண்டாகும். அடமானம் வைத்துள்ள வீட்டை மீட்க முடியாத காரணத்தால் ஏலத்துக்கு போய்விடுமோ என்ற அச்சத்தில் இருந்து வருபவர்களுக்கு அவர்களே முறையான விலைக்கு வீட்டை விற்று கடனை அடைத்து நிம்மதி பெறும் நிலை கண்டிப்பாக ஏற்படும். குரு பகவான் 9ஆம் பார்வையால் 8ஆம் இடத்தை பார்ப்பதால் நோய், கண்டம், ஆபத்து நீங்கும். ஆயுள் தீர்க்கமாகும்.
இடையில் வர இருந்த அவமானம் உங்களுக்கு இனி வராது. வீடு, மனை, நிலம், தொழில், வியாபாரம் சம்பந்தமான நீண்ட நாள் வழக்குகள் முடிவுக்கு வரும். புதிய புதிய வாய்ப்புகள், புதிய பணவரவுகள் உங்களுக்கு என்னென்ன கிடைக்கும்னு பார்க்கலாம். சிலருக்கு வீடு, மனை, தொழில் சம்பந்தமான கடன் வகையில் வங்கி, அரசாங்கம், கடன்காரர் மூலம் நோட்டீஸ் என்று அலைய வைக்கலாம். மாற்றார் மதிக்க வாழ்ந்தோர் அவமானங்களை சந்திக்க நேரிடலாம். சாதாரணமாக இரவு 9 மணி 10 மணிக்கு தூங்கக்கூடியவர் கூட கடன் தொல்லை, குடும்ப பிரச்சனை, உத்தியோகத்தில் குழப்ப நிலை போன்றவற்றால் தூக்கம் வராமல் சிரமப்படும் நிலை கூட வந்து குறையும். சுப விரயத்தை குரு பகவான் பல விதத்திலும் கொடுப்பார். அதாவது எத்தனை வருடங்கள் தள்ளி தள்ளி போட்டாலும் செய்தே தேர வேண்டிய சுப செலவுகள் கண்டிப்பாக உங்களுக்கு சுப விரய செலவுகள் கண்டிப்பாக வந்தே சேரும். பணம் வந்தால்தானே சுப விரயம் செய்ய முடியும் அல்லவா? ஆமாம், 12இல் குரு பகவான் பல விதத்தில் புதிய புதிய வாய்ப்புகளை கொடுத்து புதிய புதிய பணவரவை உங்களுக்கு கொடுக்கப் போகிறார். 12இல் விரய குரு வந்தால் வர இருந்த ஆபத்து, கண்டம், அவமானம் இயல்பாக விலகும். வர இருந்து அந்த ஆபத்து, அவமானம் விலகும். உயர் அதிகாரியை பகைத்து கொள்ளாமல் அனுசரித்து போவது உங்களுக்கு நல்லது. ரிஷபராசி அன்பர்களே, சக ஊழியர்களிடம் உள்ள குற்றம் குறைகளை மற்றவர்களிடம் விலாவாரியாக பேசாமல் இருப்பது உங்களுக்கு மேன்மையை தரும். ஏற்கனவே உங்கள் தொழிலில், வியாபாரத்தில் அகலக்கால் வைத்துவிட்டு எப்படி சமாளிப்பது என்று குழப்ப நிலையில் இருப்பவர்கள் புதிய ஒன்றை செய்து பழைய பிரச்சனையிலிருந்து வெளியே வர வேண்டும். இதை செய்துதான் தீர வேண்டும் என்கிற போது சுப விரயம் செய்தே தீருங்கள். இதுதான் நல்லதும் கூட உங்களுக்கு. ஏற்கனவே நீங்கள் உங்கள் பிரச்சனைகளை அறியாமல் இழுத்து வைத்து உள்ள பிரச்சனைகள் உங்களை தேடி வரத்தான் செய்யும். ஆனால் இனிமேல் 12ஆம் இட விரய குரு பகவான் மூலம் அந்த இடத்திற்கு தகுந்த உதவியும் பணமும் உங்களுக்கு வந்து சேரும். கவலை வேண்டாம். ஏற்றுமதி இறக்குமதி தொழில், வியாபாரம் செய்பவர்களுக்கு வெளியூர், வெளிநாட்டிலிருந்து எதிர்பாராத பெரிய வாய்ப்புகள் வந்து சேரும். தாமதமாகி வரும் திருமணம் முடிவுக்கு வரும். பிரச்சனை, பிரிவு என்று வாழ்ந்து வரும் தம்பதிகளுக்குள் ஒற்றுமை ஏற்பட்டு சந்தோஷமான தாம்பத்தியம் ஆரம்பிக்கும். மனை, வாகனங்கள் வாங்குவீர்கள். வீட்டு பெரியவர்களின் மனதை வேதனைப்படுத்தாதீர்கள். அந்த விஷயத்தில் கொஞ்சம் கவனம் தேவை. வாங்கிய வீடு, மனை, தொழில், வியாபாரத்தை விற்றாவது தொல்லை கொடுத்து வரும் கடனிலிருந்து தப்பிக்க நினைப்பவர்கள், அதே நேரம் அதற்கு இதுவரை சரியாக விலை வராத நிலை இருந்தது உங்களுக்கு இனிமே ஓரளவுக்கு நல்ல நிலை கடனை விற்று கடனை அடைத்து நிம்மதி பெறுவீர்கள். இதனால் உங்கள் குடும்பத்தில் தந்தை மற்றும் பெரியவர்களிடம் கருத்து வேறுபாடு ஏற்படும் கூறுகிறது. கோட்சார ஜோதிடம் கூறுகிறது. ஜோதிடம் என்பது வரப்போகிற வாழ்க்கை பாதையை குறிப்பிட்டு காட்டும் வழிகாட்டி மட்டுமே. கருத்து வேறுபாடு ஏற்பட்டுவிடாமல் கவனமாக இருக்க வேண்டியது அவசியம். பெரியவர்கள் மனதை புண்படுத்தாமல் பார்த்து கொள்ளுங்கள். 12இல் குரு பழைய கடனை அடைக்க புதிய கடன் கிடைக்கும் கிரக நிலை. வங்கி மூலமோ, அரசாங்கத்தின் மூலமோ, கடன்காரர்கள் மூலமோ நோட்டீஸ் விடப்பட்டு பிரச்சனை ஆகி போலீஸ், கோர்ட் கேஸ் என்று அலைய நேரிடலாம். மாற்றார் மதிக்க வாழ்ந்தோர் அவமானங்களை சந்திக்க நேரிடலாம். வியாபாரிகளுக்கு வியாபாரத்தில் சுறுசுறுப்பு இல்லாத தன்மை, கடை ஊழியர்களால் அவ்வப்போது வியாபார பாதிப்புகள் உண்டாகும். வெளியூர், வெளிநாடு வியாபாரம், தொழில் சம்பந்தமான வியாபாரங்கள் தொழில் சம்பந்தமாக ஒரு சிலர் வெளியூர் சென்று வர நேரிடலாம். ஏற்கனவே உள்ள பிரச்சனையில் ஒரு நல்ல முடிவுக்கு வந்தாலும் புதிய பிரச்சனைகள் வராமல் பார்த்து கொள்வது புத்திசாலித்தனமாகும். இது கோட்சார பலன்கள் மட்டுமே. உங்களின் பிறந்தகால ஜாதகத்தின்படி இப்பொழுது நடந்து வரும் தசாபுக்தி பலன்களுக்கு தகுந்தபடி இந்த குரு பயிற்சி பலன்களும் இணைந்து வழங்கும் பலன்களை கூட்டியோ குறைத்தோ கிடைக்கப் பெறுவீர்கள் என்பதை நன்றாக கவனத்தில் கொள்ளுங்கள். விரய குருவால் புதிதாக வீடு கட்டும் நிலையும் உண்டு. வீட்டை மாற்றி அமைப்பதற்காக செலவிடும் நேரமும் உண்டு. அடமானம் வைத்த பொருட்களை தவணை கட்ட முடியாமல் தவிப்பவர்களுக்கு இந்த நேரம் கண்டிப்பாக கடன் அடைக்கும் நிலையும் வரும். உங்களோட பணத்தை கட்டி உங்கள் வீட்டை மீட்கிற நிலையும் வரும். காலதாமதமாகி வரும் திருமணம் சுப முடிவுக்கு வந்தே தீரும். இந்த நேரத்தில் நிறைய திருமண தடைகள் இருந்திருக்கும். அவங்களுக்கு திருமண தடைகள் நீங்கி கண்டிப்பாக திருமணம் நல்லபடியாக சுப முடிவுக்கு சேரும். விரய குரு பகவானின் சுப பார்வையான 5ஆம் பார்வையால் 4ஆம் ஸ்தானத்தை பார்ப்பதால் வீடு, மனை, வாகனங்கள் சம்பந்தமான சுப விரய செலவுகள் ஏற்படும். புதிதாக வீடு கட்டும் நிலையும், வீட்டை மாற்றி அமைப்பதற்கான செலவிடுதலும், அடமானம் வைத்துள்ள வீட்டை மீட்க முடியாத காரணத்தால் ஏலம் விட்டு விடுவோமா என்ற பயத்தில் வீட்டை வந்த விலைக்கு விற்று கடன் அடைக்கும் நிலையும் உங்களுக்கு இருக்கும். சிலருக்கு தொழில் சூழ்நிலையாலும் குடும்ப சூழ்நிலையாலும் இடமாற்றம், வெளியூர் மாற்றம் மன நிம்மதியை தரும். மகன் அல்லது மகள் திருமணங்களுக்காக சுப விரய செலவுகள் உண்டாகும்.
விரய குரு என்பது விரயத்தை கொடுக்க போகிறார் என்று அர்த்தம். குரு சுபகிரகம், இதனால் தேவையில்லாத விரயத்தை கொடுக்க மாட்டார், சுப விரயத்தை தான் கொடுப்பார். அப்படி என்றால் நீங்கள் சுப விரயம் செய்வதற்கு பணத்தையும் பெரிய அளவில் உங்களுக்கு கொடுப்பார். நீங்கள் அதற்கு மேலும் செலவு செய்யும் செயலில் இறங்கி விடுவீர்கள். கிரக நிலை தெரிந்து புத்திசாலித்தனமாக நடந்து கொண்டால் பணத்தை மிச்சப்படுத்தி விடலாம். தொழில் மாற்றம், புதிய வீடு, இடம் மாற்றம், வேலை மாற்றம், வியாபார மாற்றம், வீடு மாற்றம், வெளியூர் மாற்றம். குடும்பத்தில் இருந்து வரும் குழப்பமும் உங்களுக்கு கண்டிப்பாக தீரப்போகிறது. பணம் பல வழிகளில் உங்களிடம் சேரும். குரு பகவான் தனது அருள் பார்வையான 7ஆம் பார்வையால் ருண ரோக சத்ருஸ்தானத்தை பார்ப்பதால் பழைய கடன்கள் படிப்படியாக குறையும். மறுபக்கம் புதிய கடன்கள் ஏற்படும். இதுவரை வீட்டை அடமானம் வைத்தோ தொழில் ஸ்தாபனத்தை அடமானம் வைத்தோ கிடைக்காத கடன் இப்போது முயற்சித்தால் உங்களுக்கு கண்டிப்பாக கிடைக்கும். ரிஷப ராசி அன்பர்களே, உங்களுக்கு விரயத்தை கொடுக்க வேண்டும் என்றால் பணம் இருந்தால் தானே விரயம் செய்ய முடியும். தொழில் மூலம் பணம் வந்தால் உங்களுக்கு பிரச்சனைகளே ஏற்படாது என்பதால் உங்களை கடனாளியாக ஆக்குவதற்காகவே இதுவரை கிடைக்காத கடன் பணத்தை கிடைக்கும்படி உங்களுக்கு செய்கிறார். சிலருக்கு நோய்கள் வந்தது மறையும். இதுவரையிலும் கூட்டாக தொழில் செய்வது வருவர்கள் கருத்து வேறுபாட்டால் பிரிய நேரிடலாம். கொஞ்சம் கவனம் தேவை. பரிகாரம். ரிஷப ராசி அன்பர்களே, தொடர்ந்து 9 வெள்ளிக்கிழமைகளில் முருகனுக்கும் பிள்ளையாருக்கும் 9 நெய் தீபம் ஏற்றி வழிபட்டு வாருங்கள். தற்போது இருந்து வரும் உடல் ஆரோக்கிய குறைவா பிரச்சனை, வருமான பிரச்சனை, குறைவு பிரச்சனை, மகன் அல்லது மகள் பற்றிய பிரச்சனை படிப்படியாக குறைந்து கொண்டே போவதை கண்டிப்பாக உங்களால் உணர முடியும். ரிஷப ராசி அன்பர்களே, உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். நீங்கள் கண்டிப்பாக ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.